தமிழகத்தில் விவசாயிகளின் வேதனையை களத்திலிருந்து புதிய தலைமுறை வெளிப்படுத்தி வரும் சூழலில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை நமது தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், தமிழக அமைச்சரவை கூட்டம் எப்போ தொடங்க இருக்கு? இதுல விவசாயிகளுக்கு சாதகமா என்னென்ன விஷயங்கள் முடிவுகள் எடுக்கப்படும்னு எதிர்பார்க்கலாம்? சிவரஞ்சனி, முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் இன்று காலை 9:30 வாக்கில் அமைச்சரவை கூட்டம் தொடங்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு நடக்கும் 3வது அமைச்சரவை கூட்டம். முதல் கூட்டம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய இரங்கல் மற்றும் அவரது பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் முன்வைத்து நடத்தப்பட்டது. அடுத்ததாக நடத்தப்பட்ட கூட்டம் என்பது வர்தா புயல் சம்பந்தமான ஒரு கூட்டம் என்பது அது சம்பந்தமாக இருந்தது. தற்பொழுது தமிழகத்தில் நிலவி வரும் வறட்சி சம்பந்தமான ஒரு அமைச்சரவை கூட்டம் என்று இதை பார்க்கலாம். தற்போதைய சூழலில் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள் கடுமையான வறட்சியை சந்தித்து வருகிறது. மேலும் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் குடிநீர் தட்டுப்பாடு இன்னும் சில மாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே அதிகாரிகள் சொல்லி வருகிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் எப்படி அரசு நிர்வாகத்தை நடத்துவது, அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான திட்டங்களை செய்வது, இதற்கு மாற்று என்ன என்பதையெல்லாம் இந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், வரும் 9, 10 ஆகிய 2 தினங்களில் IAS அதிகாரிகள் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டு அவர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்வார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டங்கள் எவை என்பதை அடையாளம் காணும் முக்கிய முடிவும், அதே போல எந்தெந்த அளவீடுகளின் அடிப்படையில் வறட்சியை முடிவு செய்ய வேண்டும் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தற்பொழுது விவசாயிகள் பயிரை இழந்திருக்கிறார்கள். எனவே நெல்லுக்கு எவ்வளவு நஷ்டஈடு கொடுப்பது, வாழைக்கு எவ்வளவு நஷ்டஈடு கொடுப்பது, இப்படி பல விஷயங்கள் இந்த கூட்டத்தில் பேசுவதற்கும் ஆலோசனை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சிவரஞ்சனி, மகாலிங்கம், இந்த கூட்டம் எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கிறது? மும்தாஜ், இன்று காலை சரியாக 9:30 இந்த கூட்டம் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நான் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் இருக்கிறேன். இங்கு ஒவ்வொரு அமைச்சரும் இங்கு வருவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் குறைந்தது அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் நடக்கும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தற்பொழுது தமிழகத்தில் நிலவி வரும் இந்த வறட்சி குறித்த முக்கியமான முடிவு எடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நேற்று முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் முதலமைச்சரை கலந்து ஆலோசனை செய்தார்கள், அதிகாரிகளும் ஆலோசனை செய்தார்கள். அப்பொழுது தமிழக முதலமைச்சர் ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டார். அதில் தமிழகம் எதிர்கொண்டு வரும் வறட்சியை பற்றி விரிவாக சொல்லியிருந்தார். குறிப்பாக நமக்கு எவ்வளவு தண்ணீர் அண்டை மாநிலங்களிலிருந்து கொடுக்க வேண்டும், ஆனால் வரவில்லை என்ற ஒரு விஷயத்தையும் அதில் சொல்லியிருந்தார். அதே போல சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டு 9, 10 ஆகிய தேதிகளில் வறட்சியான மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு 10ஆம் தேதியன்று அந்த குழு தங்களது அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். அந்த அறிக்கையின் மேல் தற்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருக்கிறது மாநில அரசு என்பதையும் அதில் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாது மத்திய அரசிடமிருந்து ஒரு பெரிய தொகையை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லலாம். எனவே அந்த அறிக்கையை பெற்றதற்கு பிறகு, அதிகாரிகள் குழுவிலிருந்து அறிக்கையை பெற்ற பிறகு அடுத்த கட்டமாக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருக்கிறது என்று சொல்லலாம். மும்தாஜ்.